வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விளையாட்டு நடப்பு நிகழ்வுகள் 2024 பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இதில் முதல்ல பார்க்கக்கூடியது மியாமி ஓப்பன் 2024. ஓகேங்களா? மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டி. ஓகேங்களா? இதில் யார் வெற்றி பெற்றது அப்படின்னா ஆண்கள் பிரிவில் ஜானிக் சின்னர் அப்படிங்கிறவர். ஜானிக் சின்னர். பெண்கள் பிரிவில் டேனியலி காலின்ஸ். ஓகேங்களா? டேனியலி காலின்ஸ் அப்படிங்கிறவங்க. இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா, மேத்யூ எப்டன் அப்படிங்கிறவங்க 2 பேரும் வின் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இரட்டையர் பிரிவில், ஆண்கள் இரட்டையர் பிரிவில். இதுதான் இம்பார்ட்டண்டானது, நல்லா நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆண்கள் பிரிவில் ஜானிக் சின்னர், பெண்கள் பிரிவில் டேனியலி காலின்ஸ். ஓகேங்களா? டேனியலி காலின்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா 2020 கிரிக்கெட் போட்டியிலேயே 500 சிக்ஸர் அடித்த முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. சந்தோஷ் கோப்பைங்கிறது ஃபுட்பால் சம்மந்தமானது. சந்தோஷ் கோப்பையை வின் பண்ணது சர்வீசஸ் அணி. ஓகேங்களா? ரன்னர் அப் பார்த்திங்கன்னா கோவா. ஓகேங்களா? ரஞ்சி கோப்பை பார்த்திங்கன்னா கிரிக்கெட் போட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு போட்டி. இது பார்த்திங்கன்னா மும்பை வின் பண்ணியிருக்காங்க. ரன்னர் அப் பார்த்திங்கன்னா விதர்பா டீம். ஓகேங்களா? அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய கொடியை ஏந்தி செல்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இப்போ நடக்க போகுது. அதில் இந்திய கொடியை ஏந்தி செல்வர் சரத்கமல். இவர் என்ன அப்படின்னா டேபிள் டென்னிஸ் வீரர். ஓகேங்களா? தமிழகத்தைச் சேர்ந்த சரத்கமல் இந்த கொடியை ஏந்தி செல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டார்ச்சை ஏந்தி செல்வர் யாருன்னு கேட்பாங்க. அது பார்த்திங்கன்னா பிந்த்ரா தான் ஏந்தி செல்கிறாரு. அதாவது துப்பாக்கி சுடும் வீரர் பிந்த்ரா ஏந்தி செல்கிறாரு. அடுத்தது பெண்கள் பிரிவில் அரியானா சபரலிங்கா ஆஸ்திரேலியா ஓப்பனை இப்போ பார்த்துருவோம். நம்ம ஆஸ்திரேலியா ஓப்பனை பார்த்த வரைக்கும் அதே போல் ஜானிக் சின்னர் தான் வின் பண்ணியிருக்காரு. நம்ம மியாமி பார்த்த மாதிரி ஜானிக் சின்னர் அவர் வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? பெண்கள் பிரிவில் பார்த்திங்கன்னா அரியானா சபரலிங்கா. இந்த ஜானிக் சின்னர் எந்த நாடு அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அவர் ஸ்பெயின் வீரர். ஓகேங்களா? அரியானா சபரலிங்கா உங்களுக்கு பெலாரஸில் வருவாங்க. ஓகேங்களா? பெலாரஸ். அடுத்தது இளையோர் கேலோ இந்தியா போட்டி. ஓகேங்களா? இது எங்கே நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டில் நடைபெற்றது. ஆசிய குளிர்கால போட்டி எங்கே நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. சீனாவில் நடைபெற்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கிரிக்கெட் போட்டியில் வென்ற அணி எதுனா ஆஸ்திரேலியா. ரன்னர் யாருன்னா இந்தியா. ஓகேங்களா? இந்தியா தான் ஃபைனலில் இது பண்ணாங்க, தோத்துட்டாங்க இந்தியா. அதனால் ஆஸ்திரேலியா இந்த கோப்பையை வின் பண்ணிட்டாங்க. அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்டு கப். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது மட்டும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் 2023 இதையை நம்ம கம்பைல் பண்ணி இன்னும் 1 இயர்க்கானதை கூட அடுத்ததில் நம்ம கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.